இந்த காணொளி எந்த தனி மனிதரையும், எந்த மதத்தையும், எந்த கட்சியையும் புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது அல்ல. சுவாரஸ்யமாக கருத்தை சொல்லும் முயற்சி மட்டுமே. ஆஹா, என்ன பூமியே ஒரே பரபரப்பாக இருக்கிறது, ஒரே கலவரமாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டும் மரங்களின் மீதும் கட்டடங்கள் மீதும் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னது நடந்துவிட்டதா? தம்பி, உங்களுடைய தொண்டர்களை கொஞ்சம் நல்வழிப்படுத்தக்கூடாதா? ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. என்ன, நம்ம ஒண்ணு கேட்டால் அவன் ஒன்று சொல்கிறான். ஆளா சாமி. ஃபிளாஷ்பேக். என்ன நாரதர் வருவது போல் தெரிகிறது? வணக்கம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்களே. வணக்கம் மகாமுனி நாரதர் அவர்களே. என்னை பார்க்க சொர்க்கத்தில் புதிதாக வந்த மாணவர்கள் தான் வருவார்கள். தாங்களோ பேராசிரியர், என்னை காண வந்த நோக்கம் என்ன? ஐயா திருவள்ளுவரே, எனக்கு 2 சந்தேகங்கள். யாரிடமும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. உலக பொதுமுறை எழுதிய தங்களிடத்தில் பதில் எடுக்கும் என உங்களிடம் வந்தேன். தேவரிஷிக்கே சந்தேகமா? ஆச்சரியமாக இருக்கிறது. உலகத்தில் ஏதோ இதை வைத்து கலகம் செய்ய திட்டம் போடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். நாராயண நாராயண, அப்படியெல்லாம் இல்லை ஐயா. நான் எனக்கு தோன்றும் சந்தேகங்களை கேட்கிறேன். அது சில சமயம் கலகத்தில் முடிகிறது. தேவையில்லாமல் எனக்கு கெட்ட பேரும் வந்து விடுகிறது. சரி, இருக்கட்டும். மாணவர்கள் வரும் நேரம் ஆகிவிட்டது. உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள், எனக்கு தெரிந்தால் சொல்கிறேன். எனது முதல் சந்தேகம், மனிதர்களை பார்த்தவுடன் அறிவுள்ளவன் அறிவில்லாதவன் என்று எப்படி கண்டுபிடிப்பது? எனது 2வது சந்தேகம், அறிவில்லாதவனை ஏன் பிரம்மன் படைக்க வேண்டும்? எல்லாரையும் அறிவுள்ளவர்களாகவே படைக்கலாமே. ஐயா திரிலோக சஞ்சாரியே, உங்கள் சந்தேகம் நியாயமானதுதான். உலகத்தில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதிலாகத்தான் நான் திருக்குறள் எழுதி வைத்துள்ளேனே, அதிலிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளலாமே. உண்மைதான் வள்ளுவரே, ஆனால் நீங்கள் எழுதிய குறளுக்கு ஆளாளுக்கு ஒரு உரை எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே குழப்பமாக உள்ளது. எனக்கு நேரடியாக யதார்த்தமான பதில் வேண்டும். அப்படி என்றால் சற்று சிக்கல் தான். இதற்கு ஒரே தீர்வுதான். உங்கள் சந்தேகம் மனிதர்கள் பற்றியது என்பதால் மனிதர்களை படைத்த பிரம்மதேவன் தான் இதற்கு நேரடியாக பதில் தர முடியும். நீங்கள் அவரது மானச புத்திரன் தானே. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அவரை சத்தியலோகத்தில் சந்திக்க முடியுமே. நீங்கள் அவரிடமே சென்று கேளுங்கள். நீங்கள் சொல்வதும் சரிதான். நான் சத்தியலோகம் சென்று பிரம்மனிடமே கேட்கிறேன். தங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். வருகிறேன். நாராயண நாராயண. இனி பூலோகத்தில் என்னென்ன நடக்கப் போகிறதோ. நாராயண நாராயண. வேத முதல்வர் பிரம்மதேவனுக்கு என் பணிவான வணக்கங்கள். வா நாரதா, உன்னைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். மேலோகத்தில் உன்னை கண்டாலே அனைவரும் தெரித்து ஓடுகிறார்களாமே, ஒரே பரபரப்பாக உள்ளதாமே, என்ன விஷயம்? தேவா, உங்களுக்கும் செய்தி வந்துவிட்டதா? எனக்கு மனதில் தோன்றிய மனிதர்களை பற்றிய 2 சந்தேகங்களை கேட்டேன். யாருக்கும் பதில் தெரியவில்லை. அதுதான் மனிதர்களை படைக்கும் தாங்களிடமே கேட்டு விடலாம் என வந்துவிட்டேன். உனக்கு சந்தேகம் வந்தால் அதற்கு காரணம் இருக்கும். சரி சொல், நான் தீர்த்து வைக்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி, மனிதர்களை பார்த்தவுடன் எப்படி அறிவுள்ளவன் அறிவற்றவன் என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஏன் எல்லா மனிதர்களையும் அறிவுள்ளவனாக படைக்க கூடாது? எனக்கு நேரடியான யதார்த்தமான பதில் வேண்டும். இந்த 2 கேள்விகளும் நல்ல கேள்விகள் மற்றும் நியாயமான கேள்விகள். இதற்கு நீ கேட்டு தெரிந்து கொள்வதை விட பார்த்து தெரிந்து கொள்வதே சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பார்த்து தெரிந்து கொள்வதா? எப்படி? உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் பூமியில் ஒரு நடிகனை கட்சி ஆரம்பிக்க வைக்கிறேன். அதன் பின்பு நீ பூமியில் சென்று பார்த்தால் அறிவுள்ளவர் அறிவில்லாதவர் என்று மக்களை உன்னால் எளிதாக இனம் காண முடியும். என்ன கட்சியா? அந்த நடிகர் அறிவில்லாதவரா? நாரதா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உடனே நம் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்து விடுவார்கள். அப்படியானால் அந்த கட்சி பெயர் அறிவில்லாதவர் கட்சியா அல்லது அறிவுள்ளவர் கட்சியா? நாரதா, ஏன் அவசரப்படுகிறாய்? கட்சி பெயரெல்லாம் அந்த நடிகன் பார்த்துக் கொள்வார். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. அந்த நடிகன் கட்சி ஆரம்பித்தவுடன் பூலோகம் சென்று பார்த்துவிட்டு என்னை வந்து பார். உனது 2வது கேள்விக்கு பதிலளிக்கிறேன். அப்படியே ஆகட்டும் தேவா. அந்த நடிகன் எப்போது கட்சி ஆரம்பிப்பார்? நான் எப்படி அறிந்து கொள்வது? இன்னும் சில தினங்களில் பூமியில்
குறிப்பாக தமிழ்நாட்டில் கூச்சலும் குழப்பமும் வரும். மனிதர்கள் மரங்களின் மீதும் கட்டிடங்களின் மீதும் மின்சார கட்டமைப்புகளின் மீதும் ஏறுவார்கள். சாலை தடுப்புகளை உடைத்துக் கொண்டு ஓடுவார்கள். எது மனிதர்கள் எது விலங்குகள் என்று குழப்பமான சூழ்நிலை உருவாகும். இந்த அறிகுறிகள் தென்பட்டதும் நீ பூமியில் சென்று பார், பிறகு என்னை வந்து பார். அப்படியே ஆகட்டும் சுவாமி, நான் வருகிறேன். நாராயண் நாராயண். End of flashback. சூடா சுண்டலு விஜய் தம்பி எல்லாம் மெண்டல். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பாத்துட்டே என்ன பாத்துட்டே ஐயோ அண்ணன் கூட சொல்றாருல நாங்க அடில கூட இல்ல மக்களாட்சி ஒளியும் தளபதி வந்து பிரதமர் ஆக்கும். பொன்னாடியா கூட இருந்துட்டு போறமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். நாரதா, பூலோகம் சென்று பார்த்துவிட்டு வந்து விட்டாயா? உன் சந்தேகம் தீர்ந்து விட்டதா? ஆம் தேவா, அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்கள் என இரு பிரிவுகளையும் நான் தனித்தனியாக என்னால் பார்க்க முடிந்தது. உங்கள் மகிமையே மகிமை. எனது இரண்டாவது கேள்விக்கு தாங்கள் பதில் தர வேண்டும். ஏன் படைக்கும் போதே அனைவரையும் அறிவுள்ளவர்களாக நீங்கள் படைக்கக்கூடாது? நாரதா, அறிவுள்ளவன் அறிவுள்ளவனாகவே இருக்க, நல்லவனாகவே இருக்க அவனுக்கு துன்பம் வேண்டும், இடைஞ்சல் செய்பவன் வேண்டும். அப்போதுதான் அறிவுள்ளவன் தொடர்ந்து அறிவை தேடிக்கொண்டே இருப்பான். இதுதான் பூலோக படைப்பின் சமநிலை நியதி. ஆஹா, அற்புதமான விளக்கம் சுவாமி. என் சந்தேகம் தீர்ந்து விட்டது. இதிலிருந்து எனக்கு சில கிளை கேள்விகள் உதிக்கிறது. என்ன, மீண்டும் சந்தேகமா? சரி கேள். இந்த அறிவில்லாதவர்கள் நிலை கடைசியில் என்ன ஆகும்? இதை தெரிந்து கொள்ள நீ 2026 வருடம் மே மாதம் 4ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். முற்றும் அறிந்தவர் தாங்கள் என்னிடம் சொல்லக்கூடாதா? நாரதா, அது இயலாது. ஆனால் உனக்கு தெய்வப் புலவர் திருவள்ளுவர் எழுதிய ஒரு திருக்குறளை நினைவுபடுத்துகிறேன். அது உனக்கு குறிப்பால் உணர்த்தும். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். இதுதான் அந்த குறள். அதற்கு பொருள், தனது வலிமையின் அளவை தெரியாதவன் தன்னையே புகழ்ந்து கொண்டால் விரைவில் அழிந்து போவான். இதுதான் அந்த குறளின் பொருள். ஆகா, சிறப்பு சுவாமி. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இவர்களைத்தான் பூமியில் தற்குறிகள் என்று அழைக்கிறார்களா? நாரதா, நீ என்னை வழக்கில் சிக்க வைக்காமல் விடமாட்டாய் போலிருக்கிறது. எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அறிவு சார்ந்த துறைக்குத்தான் சரஸ்வதி தேவியை நாம் நியமித்திருக்கிறோமே. நீ அவரிடம் போய் கேள். நீ இப்போது இந்த இடத்தை காலி செய்தால் நலமாக இருக்கும். அப்படியே ஆகட்டும் சுவாமி, நான் வருகிறேன். நாராயண் நாராயண்.